ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீசனிங்ல டோட்டலா ஒரு 18 டாபிக்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஓகே, இந்த 18 டாபிக்கும் டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து படிக்கிற மாதிரி வந்து இருக்கும். அப்படி படிச்சீங்கன்னா உங்களுக்கான மார்க் வந்து இதுலயே வந்து வந்துடும். ஸோ ஆப்டிடியூட்டை பொறுத்தவரை நீங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. சிலபஸும் கொஞ்சம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 15ஆம் தேதிக்குள்ள ரீசனிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். தென் ஆப்டிடியூட் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ குரூப் 4 ரிசல்ட் வந்து வந்துடுச்சு. எல்லாரும் போய் பார்த்தீங்களா? யாரெல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? எனி ஐடியா? ஸோ ஒரு 20 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன 12th மட்டுமே முடிச்ச காலேஜ் போகாத ஒரு பையன் 2 இயர்ஸ் வந்து விடாமுயற்சியோட படிச்சு இப்போ வந்து குரூப் 4 கிளியர் பண்ணி ஓவரால் ரேங்க் 192. ஓகேவா? அவங்க இப்போ கால் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ படிப்பு அப்படின்றது ஒண்ணுமே இல்லை. ஆல் ஆர் இன் சேம் பிளாட்ஃபார்ம். எல்லாரும் வந்து சேம் பிளாட்ஃபார்ம் தான். நீங்க ஸ்கூல்ல வந்து நான் அப்படி படிச்சேன் இப்படி படிச்சேன் எதுவுமே வந்து இங்க தேவைப்படலை. இங்க அது எதுவுமே வந்து பெருசா வந்து கை கொடுக்காது. எல்லாருமே வந்து என்னன்னா ஒரே கட்டம் தான். எல்லாருமே வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க. உங்களுடைய உழைப்பை பொறுத்து மட்டும்தான் இது எல்லாமே. உழைப்பு யார் வந்து எந்த அளவு அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க நல்லா கிளியர் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நீங்க வாங்கின இதுக்கு முன்னாடி வாங்கின மார்க்லாம் வந்து பெருசா வந்து இது கை கொடுக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் கிளாஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஃபீட்பேக் எல்லாமே வாங்கணும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் டெய்லி கெமிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுங்க. இல்ல ரயில்வே பேட்ச் யாரு? மணிமேகலை ரயில்வே பேட்ச். ஸ்ருதி ரயில்வேவா? ரயில்வே பேட்ச் மட்டும் கை தூக்குங்க. மணிமேகலை மலர்விழி. ஸோ டெய்லியும் கெமிஸ்ட்ரி கிளாஸ்லாம் அட்டன் பண்றீங்களாமா? எஸ் சார், அட்டெண்ட் பண்றேன் சார். ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் கிளாஸ் முடிஞ்சது அட்டன் பண்ணீங்களா? ஆமா சார், அட்டெண்ட் பண்ணீங்க. ஓகே. அபிராமி நீங்க என்ன பேட்ச்? ஃபவுண்டேஷனோ? சார் எஸ் சார், இப்பதான் ஓகே. நியூ ஜாயின் பண்ணிருக்கேன் லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி. 2 வீக்ஸ்க்கு முன்னாடி. ரைட். டெய்லி கெமிஸ்ட்ரி கிளாஸ் அட்டன் பண்றீங்களா? சார் நான் ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ணல சார். அதனால இந்த 8th தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஏஇக்கும் கெமிஸ்ட்ரி இருக்கு. எஸ் சார் இருக்கு சார். அதனால நான் ரிவிஷன் பண்ணதுனால அதுக்கு அட்டெண்ட் பண்ணல சார். பாக்குறேன் சார் இனிமேல். பண்ணுங்க, டெய்லியும் பண்ணுங்க. அதான் 5 கிளாஸ் 6 கிளாஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் 2 கிளாஸ்ல வந்து கம்ப்ளீட் சிலபஸ் வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா QD இருக்கும், கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். கொஸ்டின் டிஸ்கஷன் நீங்க கேட்கறதுன்னு இல்லை, நானே ஆல்ரெடி வந்து நான் பிளான் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா? உங்களுக்கு எது தேவைன்றதை நான் பிளான் பண்ணி கொடுத்துட்டேன். 8 days கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். ஓகே, 6 to 8 days வந்து இருக்கும். ஸோ அதனால பாருங்க. இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் ஸ்டூடெண்ட் ரெகுலராக யோகா செய்கிறவங்க யாரும் அவங்க மட்டும் 4000 பே பண்ணால் போதும். ரிமைனிங் கேண்டிடேட் 5000 பே பண்ணணும். சம் கேண்டிடேட் லெட்டர் எழுதி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது யார் யார் என்னென்னு தெரிஞ்சுக்க இந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்து என்னென்னா 18 டாபிக் தான் இருக்குது. ஆர்ஆர்பி ரீசனிங்கை பொறுத்தவரை இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ப்ரிஃபேஸ் தான். அதாவது ஒவ்வொரு டாபிக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு தான் நம்ம வந்து கொடுக்க முடியுமே ஒழிய என்டையராக வந்து எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. இதை கம்ப்ளீஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் மட்டும்தான். இந்த லாஜிக்கல் ரீசனிங் உங்ககிட்ட காமன் சென்ஸ் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 1 மணி நேரம் ஆப்டிடியூட், 1 மணி நேரம் ரீசனிங் பண்ணியே ஆகணும். மினிமம் நான் சொல்கிறேன், எக்ஸாம் முடிகிற வரையும் 11th வரையும். அதுக்கப்புறம் இந்த டைம் அப்படியே வந்து என்னன்னா இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு 6 hours ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் படிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கேமில் இல்லை. அடுத்த 11ஆம் தேதி 9ஆம் தேதி முடியுதா எக்ஸாமு? 9ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த ஒரு 20 நாள் வந்து இருக்கும் இந்த மந்த்தில். தென் நெக்ஸ்ட் மந்த், அதாவது 11ஆவது மாதம் நவம்பர் மந்த்தில் ஒரு 20 நாள் இருக்கும். டிசம்பர் மந்த்தில் ஒரு 5 days இருக்கும். ஸோ டோட்டலி 25 days. 6 hours வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அனதர் 6 hours வந்து என்னன்னா கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி நீங்கள் வந்து படிச்சாகணும். ஸோ அதை வந்து எப்படி நீங்கள் படிக்க போகிறீங்க, மற்றபடி வந்து ஜாகிரஃபி, எக்கனாமி இதெல்லாம் வந்து படிக்கணுன்ற பெரிய அட்டென்ஷன் கொடுத்து படிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கறது முழுக்க அனாலஜி. ஒரு 1 hour போதும். ஓகேவா? ஸோ ஏதாவது டிஃப்ரெண்ட் சம் இருந்தால் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ 1 hour போதும். அனாலஜி அப்படின்னா என்னன்னா தொடர்பு படுத்தி பார்க்கறது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல
நிறைய டாபிக்ஸ் இருக்கு, அரௌண்ட் 18 டாபிக்ஸ் கிட்ட இருக்கு. பட் இப்போ நம்ம வந்து பார்க்கறது அனாலஜி. அனாலஜினா தொடர்பு படுத்தி பார்க்கறது. இல்லை ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு இங்க என்ன ரிலேஷன் இருக்கோ அதே ரிலேஷன் தான் இங்க இருக்கு, கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இதான் வந்து என்னன்னா அனாலஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த அனாலஜியில பொறுத்தவரையும் டோட்டலி 4 டைப்ஸ். 4 டைப்ஸ்லையுமே பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்பர் அனாலஜி, லெட்டர் அனாலஜி, வேர்ட் அனாலஜி, ஃபிகர் அனாலஜின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து 4 டைப் இருக்கு. 4 டைப்பை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அதாவது நம்ம வந்து அங்கே போய் கிரிட்டிக்கலாக யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு யோசிக்கிறதுக்கான ஒரு லீடை வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளை கொடுத்துட்டு த சேம் லாஜிக்கை யூஸ் பண்ணி செகண்ட் எக்ஸாம்பிளை கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்குறீங்க 35:7, தென் 125 what? இதான் வந்து கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ். இப்போ நீங்க பாருங்களேன், 35:7, 125 what? இதுதான் வந்து கொஸ்டினே. அப்ப இதை பார்த்தோன்னே வந்து ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா எஸ் எஸ் 25 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? இவ்வளவுதான். இப்போ புரியுதா? என்ன லாஜிக்? எனிபடி யாராவது லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் 7 35 அதே மாதிரி 25 5 சார் 125. அப்படி இல்ல அப்படினா டிவைட் பண்ணிக்கலாம் சார். ஓகே, 35 divided by 7 which is equal to 5. in similar way 125 divided by something which is equal to 5 னு வரணும். ரைட்? எஸ் சார். ஸோ இது போல நீங்க டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் லாஜிக். தென் அடுத்து வந்து பாருங்க, செலக்ட் த பேர் இன் விச் நம்பர் இஸ் சிமிலாரிட்டி ரிலேட்டட் ஆஸ் இன் த கிவன் பேர். 81 729. எப்படி சொல்றீங்க? சரி, மேல இருக்கிறது வந்து 3 ஸ்கொயர் 3 கியூப் சார். 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் 27. ஓகே, இங்க வந்து 9 ஸ்கொயர் 81, 9 கியூப் வந்து 728. ஓகே, குட், ஃபைன். யாருக்கு இது புரியல? இந்த லாஜிக் புரியல? லாஜிக் வந்து இது வந்து ஈஸியா இருக்கிறதுல ஈஸியஸ்ட் சம்ம தான் நான் மேல வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் போக 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 இப்படிலாம் யாரா இவனை திங்க் பண்ண சொன்னாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பேப்பர், ஒயிட் பேப்பர்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்பர் அனாலஜி. இதே போல வேர்ட் அனாலஜி இருக்கும், லெட்டர் அனாலஜி இருக்கும். ஓகேவா? லெட்டர் அனாலஜி இருக்கும். இந்த லெட்டர் அனாலஜியை பொறுத்த வரையும் ABCDEF இதை வச்சுதான் வந்து வேடிக்கை காட்டுவாங்க. நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, போனோடனே பேப்பர் பென் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க வந்து இதை எழுதிக்கலாம். ABCDEFGHIJK அப் டு Z வரையும் எழுதிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங்கா வந்து என்னன்னா நம்பரை வந்து நீங்க போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப் டு 26. இதை நீங்க வந்து எப்படி எழுதுனா வசதியா இருக்குன்னா, 2 ஆஃபா வந்து பிரிச்சுக்கோங்க. 2 ஆஃபா பிரிச்சுக்கோங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 2 ஆஃபா நீங்க வந்து பிரிச்சுக்கணும். ஓகேவா? A B C D E F G H I J K L M then N O P Q R S T U V W X Y Z. இங்க 13 வரையே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் இல்லையா? 14 15 16 17 18 19 20 21 2 3 4 5 6. ஸோ இது மாதிரி 2 ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. மேபி வந்து ஆப்போசிட் லெட்டர் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணியே வந்து என்னன்னா இந்த அனாலஜியில் வந்து கேட்பாங்க. இது வந்து நீங்கள் வந்து டாப் ஆஃப் மைண்டில் இருக்கணுன்ற அவசியம்லாம் வந்து கிடையாது. நிறைய இடத்துல வந்து டாப் ஆஃப் மைண்டில் இருக்கிறதுக்கு ஷார்ட்கட்லாம் வந்து இருக்கு. ஸோ டோன்ட் டூ தட். அப்படிலாம் வந்து உங்கள் பிரெயினை வந்து குப்பையாக மாற்ற வேண்டாம். பேப்பர் பென் அங்கே கொடுத்துருவாங்க, டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை பண்ணிடுங்க. ஈவன் கோடிங் டீகோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. ஓகேவா? ஈவன் அந்த கோடிங் டீகோடிங்க்கு கூட நம்ம வந்து இது பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து மல்டிபிள் வேல இது வந்து யூஸ் ஆகுறதுனால நீங்க வந்து
எதை பத்தியும் வந்து ஒரி பண்ணிக்காம இதை வந்து எழுதுங்க. ஓகேவா? ஸோ நீங்க சிலபஸ் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அடிப்படையா வச்சு நம்ம வந்து பிரிக்கலாம். அதாவது அனாலஜி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எது எதெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதை வச்சே நான் சொல்லிடுறேன். அனாலஜி, கோடிங், டீகோடிங், கிளாசிஃபிகேஷன், அப்புறம் நம்பர் சீரீஸ், அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் நம்பர், மிஸ்ஸிங் லெட்டர், அது மிஸ்ஸிங் நம்பர், லெட்டர், இதெல்லாம். தென் டைரக்ஷன் பேஸ் பண்ணி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன். ஸோ அடுத்தது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷனல், அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன், வென் டயக்ராம், அனாலிட்டிக்கல் ரீசனிங், ஓகேவா? டயக்ராம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராப்ளம், சிலாகிசம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கிறது, கேலண்டர், அதுக்கப்புறம் ஃபிகர், மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், டேட்டா சஃபிஷியன்சி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இவ்வளோதான். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 18 to 20 டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்னு நான் ஒரு 1 hour இன்ட்ரோ கொடுப்பேன். நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் நீங்க ஒரு 1 hour நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்படி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி, ஓகே. அனாலஜியில் 4 kinds. இதில் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, மொத்த ரீசனிங் தான். சின்ன சின்ன இடத்துல நீங்க எங்க தடுமாறுறீங்க அப்படின்றத நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் வந்து தெரியும். ஓகே, இங்க நீங்க சொன்ன மாதிரி தான் 3 square 3 cube, 9 square 9 cube, இதை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூஸ் த பேர் whose number are related like in the given pair. இங்க இருக்கிற மாதிரி ஒரு பேரை இங்க வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆப்டிடியூட் நல்லா தெரிஞ்சா இதெல்லாம் நல்லா பண்ணலாம். ஏன்னா பெரும்பாலான அனாலிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர், ரூட் நம்பர்லாம் வந்து நல்லா தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். வாய்ப்பாடு நிறைய தெரியணும். வாய்ப்பாடை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. சீக்கிரம் சொல்லுங்க. 13,169 ஹவு? வாட் இஸ் த லாஜிக்? 19 square பண்ணா 261 sir. 13 square பண்ணா 169. எஸ். அப்ப இங்க இருக்கிற லாஜிக் என்னன்னா, நீங்க ஸ்கொயர் நம்பரை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்கொயர் ரூட், கியூபிக் ரூட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம். அப்ப அப் டு 1 to 20 வரையும் ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பரை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இங்க அகைன் 535 இருக்குமா? 5:35. வாட் இஸ் த another pair? B sir. How? எப்படி? சார் ஏதா சார் எப்படி ஏ? In logical reasoning we can get more than 2 answer. அப்ப இத மாதிரி கன்ஃபியூஷன் வரலாம். So here right answer is B, not A. ஏன்னு யார் சொன்னீங்க? உங்களுடைய லாஜிக் சொல்லுங்க. பின்னு யார் சொன்னீங்க? உங்க லாஜிக் சொல்லுங்க குயிக்கா. சார் ஆன்சர் வந்து 7 sir. Ratio 1:7 ratio sir. First வந்து 1 5 sir 5 7 5 sir 35. in 1 7 sir 7 அந்த மாதிரி இருப்பாங்க. சரி, ஓகே. அம்மா, அதாவது 5 into 7, அதாவது 5 எடுத்தீங்கன்னா அதை 7ஆல மல்டிப்ளை பண்றீங்களா? அப்ப 7 எடுத்தீங்கன்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணா 49 தானே? ஆனா ரெண்டுக்குமே இது போல வரல இல்லங்க சார். வரல. தட் இஸ் நாட் யுவர் லாஜிக். வேற என்ன லாஜிக்? திங்க் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. திங்க் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. பேப்பர் பென் எடுங்க, திங்க் பண்ணுங்க, ஆன்சர் சொல்லுங்க. மேல ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர்லாம் பாத்தீங்க. ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் பார்க்கணும். இல்லை ஏதாவது ஒரு நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணி வருதான்னு பாருங்க. வேற என்ன லாஜிக் இருக்குன்னு பாருங்க. 5 35. எஸ்,
5 into 7 which is equal to 35. Highlight என்னன்னா 5 into 7 which is equal to 35. 5 and 7 both are prime number. ரெண்டுமே prime number. அதனால ஓகே கரெக்டா வருது. 5 into 7 which is equal to 35. 5 இருக்கு. 5க்கு அடுத்த ஒரு prime number 7. 5 into 7 which is equal to 35. 11 இருக்கு. 11க்கு அடுத்த ஒரு prime number என்ன? 13. பட் 11 into 13 55 கேட்டா கிடையாது. 3 இருக்கு. எஸ் 3 இஸ் prime number. நீங்க இதுதான் நீங்க வந்து மிஸ் பண்ணிடுறீங்க. எது prime number? வாட் இஸ் மீன் பை prime number? அதாவது அந்த நம்பர் வந்து அந்த நம்பரால மட்டும் தான் டிவைட் ஆகும் சார். அந்த நம்பராலையும் 1ஆலையும் டிவைட் ஆகும். அப்ப 11 இஸ் prime number, 3 is prime number, 7 is prime number, but 9 is not a prime number. அப்ப இது மூணுத்தை வச்சு ஏதாவது ஒன்று யோசிங்க. இப்ப 3 வைங்களேன். ஸோ 3 கிராஸ் அடுத்த நம்பர் என்ன? 5. 3 5s are 15. நோ வரல. 7. 7க்கு அடுத்த நம்பர் 11. 7 into 11 77. ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் பி சொன்னவங்க யாருமா? இந்த சேம் லாஜிக் இதுதான். இதை மைண்ட்ல வச்சிருந்தா சொன்னீங்களா? சார் இல்ல சார், நான் வந்து 7ஆல மல்டிப்ளை பண்ணி 49 வந்துச்சு இல்ல சார், அத மாத்தி இப்படி சொல்லிட்டேன். ஓஹோ, அப்ப எழுதிக்கோங்க. பிரைம் நம்பரை வச்சு லாஜிக் கேட்கலாம். நம்ம இப்ப நான் சொல்றதெல்லாம் வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு குட்டி குட்டி எக்ஸாம்பிள் தான். லென்த்தியா இல்லைன்னா வந்து நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இப்போ அகெயின் இங்கே பாருங்களேன். 0.16, 0.066, 1.02. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? லாஜிக் இப்போ பார்த்தோன்னே இதை புரிஞ்சிருக்கலாம். டெசிமல்ல தான் சேஞ்ச் ஆயிருக்கு. 0.16 வேற, 0.0016 வேற. டெசிமல் சேஞ்ச்ட். Option A is right answer because நீங்க 0.16 0.16 divided by 100 which is equal to 0.0016. A similar way 1.02 divided by 100 so 0.0102 is right answer. Okay. ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான். 111210 இதை வச்சு ஏதாவது சொல்லுங்க. 11. அப்போ பிரைம் நம்பரை வச்சு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். இங்கே வந்து ஈஸியாக டிவிசிபிள் ரூலை வச்சிருக்கு. இப்போ இங்கே பாருங்க, என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் 111210 111210. அங்கே 11 இருக்கா மாதிரி இங்கே 9 ஆப்ஷனையும் நீங்கள் பார்க்கணும். 9 6 8 7 இதெல்லாம் இருக்கு. ஓகே, என்ன பண்ணி அந்த நம்பர் வந்திருக்கு? திங்க் பண்ணுங்க. 1210 11 into 11 which is equal to 121 and then 0. 9 into 9 81 and then 0. அப்படியா? 8 into 8 64 and then 0. No way. 6 into 6 36 and then 0. 7 into 7 49 and then 0. No, இது இல்லை. ஆனால் 11 into 11 ஏதாவது யோசிக்குமா? திங்க் பண்ணுங்க. ஜஸ்ட் 11 into 11 which is equal to 121. Then 10ஆல மல்டிப்ளை பண்றோம். That means 11 into 11 into 10 which is equal to 121 11 into 11 into n minus 1. அதாவது n into n into n minus 1. இது கரெக்டா வருதான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் செக் பண்ணுங்க. Option B is right. 8 into 8 into n minus 1 7. 6 into 6 into 5
7 into 7 into 6 இதான். ஆனா இதெல்லாம் சத்தியமா சொல்றேன், அந்த எக்ஸாம் ஹால்ல அந்த டைம்ல இது வராது, ஞாபகப்படுத்த முடியாது. ஆப்டிடியூட் ரீசனிங் எவ்வளவு மார்க் தெரியும் இல்லையா உங்களுக்கு? டோட்டலா சேர்த்து 55. ஆப்டிடியூட்க்கு எவ்வளவு, ரீசனிங்க்கு எவ்வளவு? உங்கள்தான் கேக்குறேன். ஆப்டிடியூட் 40 தானே சார்? புரியல. ஆர்ஆர்பிக்கு 40 தானே சார்? ஆர்ஆர்பிக்கு 40யா சார்? மேக்ஸ் 30, ஜெனரல் சயின்ஸ் 30, அது போக மிச்சம் உள்ளது இது ரெண்டும் தானே சார்? மேக்ஸ் 30, ஜெனரல் சயின்ஸ் 30, so that 40யா? நோ வே. ஜிகே ஜெனரல் அவேர்னஸ் 10 இருக்குல்ல, 10 15 இருக்கும், 15 கிட்ட இருக்கும். ஸோ அரௌண்ட் 25 கிட்ட வரும். 30 plus 25 which is equal to 55. மொத்தமா 16 சார். மொத்தமா எங்கம்மா 60 வரும்? 100மா? ரீசனிங் 25 சார். மேக்ஸ் ரீசனிங் 25, மேக்ஸ் 30, 55. ரிமைனிங் இருக்கு இல்லையா, அரௌண்ட் 45. 45ல 30 கொஸ்டின் ஃப்ரம் சயின்ஸ், 15 கொஸ்டின் ஃப்ரம் அவேர்னஸ். ஓகே, மைண்ட் வச்சுக்கோங்க. அப்ப இப்ப நான் சொல்றேன் இல்லையா, ஒரு 18 to 20 டாபிக்ஸ் கிட்ட ரீசனிங் இருக்குன்னு, எல்லா டாபிக்ல இருந்து மினிமம் ஒரு கொஸ்டின் வந்துடும். அதனால அந்த ஒரு உன்னிப்போட வந்து பார்த்துருவாங்க. ஸோ இங்க இருக்கிற டாஸ்க் வந்து என்னன்னா 11 into 11 into 10. அப்ப இது பாருங்க 8 into 8 into 7. இங்க பாருங்க 7 into 7 into 6, 6 into 6 into 5. ஸோ இதான் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கிற லாஜிக். 8 is to 96. அதே போல 7 is to வாட். 8 96 வச்சு கம்பேர் பண்றாங்க. 7ஓட எதை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க? 8 96 டிவைட் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் 12 வரும். 96/8ன்னு போட்டாலும். Option D 84. 84 is right answer. Option D 84. 84 is right answer. புரியுதா? எஸ் சார். எஸ், கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ இவ்வளோதான், மொத்த அனாலஜியும் வந்து இவ்வளோதான். அகெயின் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். டேக் கரெக்டாக வந்து என்னன்னா 1 minute. 1 minuteக்குள்ள 4த்துக்கும் ஆன்சர் டைப் பண்ணணும். நோ நீட் டு ஆன்சர், லவுடாக சொல்லணும்னு அவசியம் இல்லை, டைப் பண்ணணும். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் வந்து 15 செகண்ட் மேலே எடுத்துக்கூடாது. குயிக். அபிராமி வந்து 625 சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒனுக்கு. ஆன்சர் எதுவும் நான் சொல்லலை, நீங்களே டைப் பண்ணுங்க. எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு லாஜிக்கா அப்படியே நான் காட்டிடுறேன். ஜஸ்ட் சி, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 1, தட் மீன்ஸ் அந்த 1வது நம்பரை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருதோ அதுதான். இப்போ 25 ஸ்கொயர் பண்ணால் 625. தட் இஸ் லாஜிக். ஓகே, பட் இந்த அடுத்தடுத்த லாஜிக்கில் மேபி எங்கேயோ ஒரு இடத்துல பிசுறு தட்டி இருக்கலாம். ஓகேவா, சம் கேண்டிடேட் வந்து என்னென்னா தப்பு பண்ணியிருக்கலாம், சில பேர் வந்து என்னென்னா ரைட்டாக பண்ணியிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 32:13. 32-ஐ 2 ஸ்பிளிட் அப் பண்ணுறாங்க, 3 2ன்ற மாதிரி. 3 ஸ்கொயர் பண்ணுறாங்க, 2 ஸ்கொயர் பண்ணுறாங்க. அந்த ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிற ஆன்சரை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ 3 ஸ்கொயர் பண்ணுறாங்க, 2 ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸ்கொயர் பண்ணி கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 9 + 4 which is equal to 13. ஸோ அந்த 32 each 13 அது எப்படி வந்ததுன்றது இப்போ உங்களுக்கு புரியுது பாருங்க. 32 13 எப்படி? 3 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் which is equal to 13. அப்போ 51னா 5 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் which is equal to அது வரணும் 25 + 1 26ன்னு வரணும். பட் ஹியர் த 26 வந்து இல்லை. ஓகே, அப்போ வேற என்ன வருது அப்படின்றத பாருங்க. அப்போ 83. அப்போ 8 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர்
8 8 64 + 9 ஸோ டோட்டலாக 73 பட் 121 இருக்கு. 47 4 ஸ்கொயர் 16 7 ஸ்கொயர் 49 ஸோ ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 50 65 அப்போ 65 வந்து நிற்குது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 37 65 51 இப்படி 3 விதமான ஆன்சர் வந்து கிடைக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், இதுக்கு யார் ரைட் ஆன்சர் சொன்னீங்க? 37 65 51 37க்கு 65க்கு ரிலேஷன் 37 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும் சார். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 74 வரும் சார். 74 ஓட 65 சப்ட்ராக்ட் பண்ணேன் சார். சப்ட்ராக்ட் பண்ணா எனக்கு 9 ஆன்சர் காமன் டிஃபரன்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி 51 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 9 சப்ட்ராக்ட் பண்ணேன் 79 வந்தது சார். ஓகே 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 இப்படி பண்ணிட்டீங்க. ஆனா ஆமா ஆனா அந்த லாஜிக்ல வேற மாதிரி. ஓகே ஸோ அங்க லாஜிக்ல என்னமா கொடுத்துருந்தாங்க? plus 14 add பண்ணிடலாம் 37 plus ஓகே 14 37 + 14 ஹியர் ஆல்சோ ஓகேவா, சம்திங் லைக் தட் வந்திருக்கும். பட் வாட் எவர், நமக்கு வந்து லாஜிக் வந்து எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் ரைட் ஆன்சர் வந்து வேணும். ஓகேவா, செலக்ட் த மிஸ்ஸிங் நம்பர் பேஸ்ட் ஆன் த கிவன் ரிலேட்டட் பேர்ஸ் ஆஃப் நம்பர். இல்லை எது வந்து மிஸ்ஸிங் நம்பராக இருக்கு? 158 384 அப்புறம் 140 எஸ் 140 அதுக்கு வந்து 348 இஸ் ரைட் ஆன்சர். எப்படி 158 ஜஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சர் 384 பாருங்க, இல்லை கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ தட் 68 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 384 வருது. அதே விஷயத்தை இங்கே ரிப்ளிகேட் பண்ணுங்க. ஓகேவா, 140 அதை என்ன பண்ணணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 280 280ஓட ஒரு 68 மல்டிப்ளை பண்ணுங்க. 280 + 68 348 அப்படின்ற மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது இப்போ இதுவரை நம்ம வந்து பார்த்தது நம்பரை பேஸ் பண்ணி இருக்கிற அனாலஜி. இதுக்கு பேர் நம்பர் அனாலஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். நம்பர் அனாலஜியில் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஆப்டிடியூட் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா நம்பர் அனாலஜி ஈஸி. ஓகேவா, ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்னா என்ன, வர்க்கம்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்ன, கியூப் ரூட்னா என்ன, அப்புறம் இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸி, இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா, ஸோ இப்போ நான் இன்னொரு சம் வந்து கொடுக்குறேன், யூ ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எந்த அளவு நீங்கள் வந்து சம் ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவு நல்லது. 120:168 288 what? லாஜிக்கலி திங்க் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. 21:36 டபுள் ஈஸ்ட் 13 what? மேலே 360 வரணும், கீழே வந்து 20 வரணும். வந்துச்சான்னு சொல்லுங்க, வராதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். படிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை, திங்க் பண்ணணும், லாஜிக்காக திங்க் பண்ணணும். திங்க் பண்ணால் கரெக்டான ஆன்சர் வந்து வரும். ஓகேவா, 120:168 இது நீங்கள் வந்து என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதே நம்பரை வச்சு கூட நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கலாம். 120 இருக்குது, இங்கே 168 இருக்குது. ஸோ 120னா என்ன, 11 11s are 121 minus 1 120. 168னா என்ன, 13 ஸ்கொயர், அதாவது 13 13s are, அதை மல்டிப்ளை பண்ணால் 169 இருக்கும், அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணலாம். அப்போ இங்கே 11 இங்கே 12, அப்போ 11 ஸ்கொயர் மைனஸ் 1 13 ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி. அப்போ 288க்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், 288ன்றது 17 ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ அடுத்தது 11க்கு அப்புறம் 13 போகணும் இல்லையா, 11க்கு அப்புறம் 13 ஒரு நம்பர் விட்டு, அப்போ 17க்கு அப்புறம் ஒரு நம்பர் விட்டு 19 போகணும். அப்போ 19 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் 1 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கான ரைட் ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஸ்கொயர் ரூட் நமக்கு தெரியணும். பேப்பர் பென் எடுங்க, பேப்பர் பென் எடுங்க, பார்க்காம ஸ்கொயர் நம்பர் எழுதுங்க, இல்லை படிக்கலைன்னா பார்த்து எழுதுங்க. கேமரா ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ஸ்டார்ட் நான் குயிக்.
சார் கீழே இருக்கிற சம்மன் சார் 21 36 13 பண்ணுங்க. 21 into 2 minus 6 36 நம்மளா உருவாக்குறது. ஓகே, அடுத்து பாருங்க 13 into 2 minus 6 அவ்வளவுதான். there is no logic. மேல நம்ம அப்ளை பண்ற லாஜிக் கீழே ஒத்துவதான் பார்க்கணும், அவ்வளவுதான். நான் இப்ப என்ன சொன்னேன்னா 2 டேபிள் ஆரம்பிச்சு 2 டேபிள் இருப்பார். 2ஆம் நம்பர்ல ஆரம்பிச்சு 2 ஸ்கொயர் which is equal to 4, 3 ஸ்கொயர் which is equal to 9, 4 ஸ்கொயர் which is equal to 16, 5 ஸ்கொயர் which is equal to 25, 12 ஸ்கொயர் 40 144, 13 169. அதே போல எனக்கு ஸ்கொயர் நம்பர் மட்டும் எழுதுங்க, எனக்கு கியூப் நம்பர் கூட தேவையில்லை. ஓகே, டைம் ஸ்டார்ட் now. மைக்ரோ டாஸ்க்ல இன்னைக்கு நீங்க தூங்கும் பொழுது டெஃபினெட்லி ஸ்கொயர் நம்பர் பண்ணிட்டு தான் நீங்க தூங்கணும், இல்லைன்னா தூங்கக்கூடாது. சரி, இப்ப நம்பர் வச்சு பார்த்தது லைட்டா போர் வச்சிருக்கோம். அடுத்தடுத்த டைப் போயிட்டு ஃபைனலி வில் கம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா ஃபிகரை பேஸ் பண்ணி அது போல எது ஒத்து இருக்கு. இப்போ இதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, யூ ஜஸ்ட் see, நீங்க பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை, அந்த புரிஞ்சுக்கிற தன்மையை வச்சு நீங்க சொல்லுங்க. டைம் ஸ்டார்ட் now. டி ஆப்ஷன் சார். அடுத்த ஒன்னுக்கு சி. திஸ் ஒன் டி, அடுத்து சி. ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஒய்சிட்டி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சா? இதுக்கு சொல்லுங்க. டி சார். டி, வெரி குட் வெரி குட். எல்லாருக்கும் தெரியுதா? அதாவது அதோடைய ரிசம்பிள் அது போலவே ஓரளவு ஒத்து இருக்கிறது எது, இதான் வந்து கொஸ்டின். இமேஜை கொடுத்துட்டு கேட்குறாங்க. இது ஆர்ஆர்பி குரூப் டிலெல்லாம் வந்து கேட்ட ஒரு வழக்கம் இருக்கு. ரிசம்பிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது போலவே ஒத்து இருக்கு. இது வந்து ஃபிகர் அனாலஜில வரும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்பர் அனாலஜி. ஓகே, இப்போ நம்ம பார்க்கறது ஃபிகர் அனாலஜி. இன்னும் ரெண்டு அனாலஜி தான் இருக்கு. வேர்ட் அனாலஜி இருக்கு, தென் லெட்டர் அனாலஜி இருக்கு. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ஃபிகர் அனாலஜி. அந்த ஃபிகரை பார்த்தோன்னு நம்ம சொல்றது ஃபிகர் அனாலஜி. ஸோ அகைன் ஏ டயக்ராம், ஏ ஃபிகர். பார்த்தோன்னு ஆன்சர் பண்ணுங்க. சி இஸ் ரைட் ஆன்சர். ஃபிகர் அனாலிசிஸ் தெரியுதம்மா? எப்படின்னா நம்மளே வந்து அங்கே போய் வரைய வேண்டியதுதான். ஓகே, பெரிய சைடு ஒரு ட்ரெபீசியத்தில் பெரிய சைடில் ஸ்மைலி இமேஜ் இருக்கணும். இங்கே வந்து சைடு சின்ன சைடில் ஸ்மைலி இமேஜ் இருக்கு, எலிமினேட். இது எலிமினேட். ஏ அண்ட் பி எலிமினேட். எய்தர் சியா இருக்கலாம் இல்லை டியா இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே லாங் சைடில் ஸ்மைலி இமேஜ் இருக்கு. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, குட்டி சைடில் இந்த சைடு ஸ்லோப்பை பார்த்து இந்த ஆரோ மார்க் வந்து இருக்கணும். அப்போ பாருங்க, சைடு ஸ்லோப்பை பார்த்து இந்த ஆரோ மார்க் கீழ் நோக்கி இருக்கு. இங்க சைடு ஸ்லோப்பை பார்த்து இல்லாம குட்டி சைடை பார்த்து இருக்கு, ஸ்மால் சைஸை பார்த்து இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி இல்லைன்னு தெரிஞ்சு சி இஸ் ரைட் ஆன்சர் டிக் பண்ணலாம். ரிசம்பிள்ஸ் அப்படின்னா என்னன்னா இமேஜஸ். நான் கொடுத்துருக்கிற இமேஜ் எது ஓரளவு ஒத்து போகுது. இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க ஸ்கொயர்னே எடுத்துக்கோங்கப்பா. எடுத்துக்கிட்டா இங்க ஒரு மடிப்பு இருக்கு, இன் சிமிலர் வே இங்க ஒரு மடிப்பு இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, கார்னர் மடிச்சிருக்கணும். கார்னர் மடிச்சிருக்க மாதிரி எங்க இருக்கு, இங்க இருக்கா? ஆப்ஷன் ஏல இருக்கா? நோ, நெவர். கார்னர் மடிச்சு கிடையாது. பில இருக்கா? இல்ல. சில இருக்கா? இல்ல. டில இருக்கு. இந்த சைடு இருக்கு பாருங்க, கார்னர் மடிச்சிருக்கு பாருங்க. அப்ப டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, டி இஸ் ரைட் ஆன்சர். ரிசம்பிள்ஸ்னா இதுதான். அந்த இமேஜ் போலவே எது இருக்கு? 4 முட்டை இருக்கா? 4 முட்டை இருக்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, 2 முட்டை இருக்கா? 2 முட்டையும் வந்து ஆப்போசிட் நேச்சர்ல இருக்கா? அதாவது ஷார்ப் எஜ்ல ஒண்ணு, இந்த எஜ்ல ஒண்ணு, அதுக்கு அப்ப ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். இங்க பாருங்க, ஸ்டார் இருக்கணும், ஸ்டார் இருக்கணும், அந்த தபாலோட ஒட்டி இருக்கணும். இது இல்ல. ஏவா? ஏ எப்படி கரெக்ட்? நோ,
சி தான் சி சார். இஸ் ரைட் ஆன்சர். த்ரீ தான் சார் கரெக்டாங்க சார். அதுதான் ஏ ஏ எப்படி மணிமேகலை? இப்ப ஏவல ஒட்டி இருக்குதா, ஆனா அந்த ஸ்டாருடைய சார் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஆப்ஷன் சொல்றேன். ஏ சி பி ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் இருக்குமா. சரி ஓகேம்மா, சாரி. அப்ப இது வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். So this one, see, again the column is folded. Yes, D is right answer. D is right answer. இது இப்ப நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு பேர் வந்து என்னன்னா இமேஜ் அனாலிசிஸ். புரியலமா? ஆன்சர் சொல்றீங்களோ? டி பார்க்கலாம் சார் ஆப்ஷன். டி பாருங்க. இதுக்கு பேர் வந்து என்னன்னா இமேஜை பேஸ் பண்ணி இருக்கிற ரிசம்பிள்ஸ், இமேஜ் அனாலஜி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இமேஜ் அனாலஜி, இதுக்கு பேர் என்னன்னா இமேஜ் அனாலஜி. ஓகே, இமேஜ் அனாலஜி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தது வந்து என்னன்னா நம்பர் அனாலஜி, நம்பர்ஸ் பேஸ் பண்ணி. இப்போ நம்ம பார்க்கறது இமேஜ் அனாலஜி. ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் இல்லை. ஓகேவா? ஏதாச்சும் ஒன்று தான் வந்து கேட்பாங்க, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ லெட்டர் அனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்கு. வாட் இஸ் பை லெட்டர் அனாலஜி அண்ட் தென் வேர்ட் அனாலஜி. இது மாதிரி ஒரு 2 அனாலஜி இருக்கு. லெட்டர் அனாலஜி, வேர்ட் அனாலஜினா என்னன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல வந்து பார்க்கறது இது வந்து வேர்டா லெட்டரா அப்படின்னு பார்த்தா இது லெட்டர். இதுக்கு வந்து மீனிங் கிடையாது. இப்போ இதுவே நான் கொஞ்சம் தூரம் தள்ளி இங்கே நான் காட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் வேர்டு, இது வந்து எழுத்து. ஓகே, இது எழுத்து, இதுக்கு மீனிங் இருக்கு, இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம், லெட்டர் அனாலஜி, வேர்ட் அனாலஜி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் அனாலஜியை பொறுத்தவரையும் நீங்கள் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும், இதுக்குன்னு படிக்க முடியாது. ஆல்ரெடி நீங்கள் படித்து வச்ச காமன் சென்ஸை வச்சு அட்டன் பண்ணக்கூடிய ஒன்று தான் இது. கார்னா பெட்ரோல். இப்போ 109 பாருங்களா, கொஸ்டின் நம்பர். கார் விச் இஸ் ஈக்குவல் டு பெட்ரோல். அப்போ லோகோமோட்டிவ்னா கோல். ஓகேவா? ஸோ அதுதான். ஆர்டிகிராஃப்ட் மியூசியத்தில் இருக்கும், அப்போ புக்கு லைப்ரரியில் இருக்கும். சிமிலர் வே. சரி, அதை அப்புறம் பார்க்கலாம். இங்கே வாங்க, இங்கேருந்து சொல்லுங்க. PALE LEAP POSH. பி சார் Option பி. what is the logic behind this? லெட்டர் மாத்தி லெட்டரை மாற்றி எழுதுறது. ஃபர்ஸ்ட் இருக்க பி வந்து லாஸ்ட் வந்திருக்கு, ம் செகண்ட் இருக்க ஏ வந்து தேர்ட் வந்திருக்கு, ம். இ வந்து செகண்ட், எல் வந்து ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி வர மாதிரி இதுல பார்ப்போம் சார். சரி, அது மாதிரி வந்தால் என்ன ஆன்சர்? பி. வாட் அபவுட் திஸ்? இது என்ன? குயிக்கா சொல்லுங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் சம் இருக்கு, நீங்க போய் பார்த்துக்கலாம். இது என்னன்னு சொல்லுங்க எனக்கு. ஆப்ஷன் ஏ. எப்படி எழுதுங்க? நம்பரிங் போடுங்க, நம்பரிங் போடுங்க. 13 13 அப்படின்னு நம்பரை பிரிச்சுட்டு ஏல இருந்து இஜெட் வரை நம்பரிங் போடுங்க. அந்த லெட்டர் கூட 4 ஆட் பண்ணிருக்காங்க சார் எல்லாத்துலயும். ரைட்டா? ஆமாங்க சார். எஸ். அப்போ O + 4, Q + 4. எஸ், 4 இல்ல, ஐ திங்க் அதாவது 5. நான் இது பண்ணது சொல்றேன் சார். நான் இதுல 5 + 5. இங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் அதுக்கு மேல ஒரு நம்பரிங் போட்டிருக்காங்க, PALE. நமக்கு வந்து என்னன்னா ஒன்னே ஒன்று தான் புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கிற அதே லெட்டர்ஸ் தான் வந்து இங்கேயும் வருதுன்னா அப்போ உள்ளுக்குள்ளேயே அவங்க வந்து ஏதோ ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்க நம்பர் பண்ணணும். ஓகேவா?
இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. ஜஸ்ட் இங்கே ஏசிஇ QS இது இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஏ தான் இது இல்லை. இங்கே வந்து லெட்டர்ஸ் வர, இங்கே வந்து லெட்டர்ஸ் வர. அப்போ சம்திங் ஏதோ ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க, இல்லை ஏதோ ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல தான் இந்த OQSO வரணும். சம்திங் ஏதோ ஆட், அதுதான் +5. ஓகேவா? இப்போ இந்த லாஜிக்கில் பாருங்கள், அதே லெட்டர் வருதா இல்லை வெவ்வேறு லெட்டர் வருதா, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ டைம் ஸ்டார்ட் நவ். குயிக் ஆன்சர் பண்ணுங்க. இந்த மூணுத்துக்கும் டைப் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுங்க. குயிக் குயிக் குயிக். லாஜிக் பாருங்க. யூ ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் டேட்டாவை எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதுனா மட்டும்தான் ஆன்சர் வரும். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நிறைய பேர் லேட்டாக ஜாயின் பண்ணதுனால நான் மறுபடியும் சொல்கிறேன். 1லேருந்து 13 வரையும் A B C D E, அதாவது நீங்கள் எப்படி எழுதியிருக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். A B C D E up to 13 வரையும், தென் 14 15 up to 26 வரையும். இதை மாதிரி எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இது கோடிங் டீகோடிங்க்கும் முக்கியம், அனாலஜிக்கும் முக்கியம். அப்படி எழுதிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். கிவன் டேட்டான்னு சொல்லிட்டு தனியாக எழுதுறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். கிவன் டேட்டாவை எழுதியிருக்காங்க, எழுதிட்டு அடுத்தடுத்து எவ்வளோ ஆட் ஆயிருக்கு, +3 +3. இங்கே மட்டும் வந்து என்ன, வெறும் 1 மட்டும்தான் ஆட் ஆயிருக்கு. அதே ரீதியில் இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ABC ஆப்போசிட் லெட்டர். ஹவு கேன் யூ சே ஆப்போசிட் லெட்டர்? அதுக்கு தான் நான் உங்களை சொன்னேன், எழுதிக்கோங்க 13 வரையும் எழுதிக்கோங்கன்னு சொல்கிறேன். 1 to 13, அகெயின் 14லேருந்து 26. அப்படி வரும்போது இங்கே A போடுவீங்க, இங்கே Z போடுவீங்க. ஏக்கு ஆப்போசிட் Z, அவ்வளோதான். ஏக்கு ஆப்போசிட் Z, பிக்கு ஆப்போசிட் Y, சிக்கு ஆப்போசிட் X. அதே போல் டிக்கு ஆப்போசிட் என்ன, ஈக்கு ஆப்போசிட் என்ன, அந்த ஆப்போசிட் லெட்டரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய லாஜிக்ஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +7. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கெல்லாம் ஸ்பெஷலான ஒரு நாலேஜ் தேவையில்லை. அகெயின் திஸ் ஒன். டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஸ்டார்ட் நவ். இந்த லாஜிக் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ த லாஜிக் பிஹைண்ட் திஸ். இப்போ நம்ம வந்து இது எழுதலை, நம்பர்லாம் போடலை. நீங்கள் நம்பர் போட்டு பண்ணாலுமே மேபி வந்து வரலாம். ஓகேவா? ஒரு லெட்டர் 2 வாட்டி வரும்பொழுது அங்கே ஒரு சில சிக்கல் வந்து நம்பரிங்கில் வரலாம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், லைக் ஆரோ மார்க்கை வச்சு நீங்கள் வந்து கொண்டுட்டு வரலாம். RAMA என்ன இங்கே பண்ணியிருக்காங்க, இதை 3 மட்டும்தான் வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. இப்படி இதை அப்படியே கொண்டுட்டு வந்திருக்காங்க சம்திங். ஸோ அதே போல் இதை கொண்டுட்டு வந்தால் போதும். டீட்டா டிசா. ஓகேவா? இங்கே நீங்கள் நம்பரிங் போட்டால் மேபி தப்பு விழ வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது போல் இமேஜும் வந்து பண்ணிக்கலாம். பேசுகிற சென்ஸ் வந்து புரியுது இல்லையா? இங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே நீங்கள் நான் ஈவன் நம்பரிங் போட்டாலுமே கரெக்டாக தான் வந்து விழும். சில இடங்கள்ல அது அப்படி விழாது. 1 2 3 4, இந்த 1 இங்கே வருது, 2 இங்கே, 3 இங்கே, 4 அப்படியே வருது. சம்திங் லைக் தட். 1 2 3 4, 4 இங்கே இருக்குது, 1 இங்கே வந்துருச்சு, 3 இங்கே, 2 இங்கே. நம்பரிங் கரெக்டு தான். ஆனால் எல்லா இடத்துலையும் அது வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் வந்து இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகே, இது சீட்டான்னு இல்லாமல் வேறு மாதிரியும் நீங்கள் புரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் நம்பரிங் எவ்வளோ நம்பர் ஆட் ஆயிருக்கு, +3 +4 +5 +6. இன் சிமிலர் வே அதே போல் எஸ்ஸுக்கு அப்புறம் ஒரு 3 நம்பர் ஆட் பண்ணி அந்த லெட்டர், ஏக்கு அப்புறம் ஒரு 4 நம்பர் ஆட் பண்ணி அந்த லெட்டர், ஐக்கு அப்புறம் ஒரு 5 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அந்த லெட்டர், எல்லுக்கு அப்புறம் 6 நம்பர்ஸ் ஆட் பண்ணி அந்த ஒரு லெட்டர்ஸ். ஓகே, அதை வந்து பண்ணணும். ஸோ யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். லெட்டரிங்கான அனாலஜியில் கொடுக்குற கடைசி எக்ஸாம்பிள் இதுதான். கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்க. டைம் ஸ்டார்ட் நவ். அவ்வளோதான், இதில் நத்திங் எல்ஸ். அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் பார்த்துட்டு முடிச்சிடலாம்.
டைம் ஸ்டார்ட் now. எல்லாரும் முடிச்சாச்சம்மா? ஒரு ஆள் தான் முடிச்சுன்னு சொன்னீங்க, எல்லாரும் முடிச்சாச்சா? முடிச்சாச்சுங்க சார். அகைன் டேட்டாவை எழுதிட்டு தான் இதை பண்ணணும், ஓகேவா? ஜஸ்ட் லைக் தான் பண்ணக்கூடாது, டேட்டாவை எழுதிட்டு தான் இதை பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது லாஜிக் என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியுது. எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே நம்பரால ஆட் பண்ணி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மேபி நம்பரிங் வந்து மாறும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +3 +1 +5 இது போல மாறி இருக்கு. சில இடத்துல +3 +4 +5 அப்படின்னு சொல்லிட்டு சீராக இன்க்ரீஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா +4னா -4, +1னா -1 இப்படி மாறும். இங்கே எல்லாமே ஈக்குவல் டு +2 எல்லாமே ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது போல சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஹியர் அகெயின் த ஃபிகரை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அகெயின் அனாலஜி, ஃபிகரை பேஸ் பண்ணி அனாலஜிலேருந்து டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வரும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அது எது ஓரியன்டாக கேட்பாங்கலாம் தெரியாது. பட் யூ ஷுட் நோ த பேசிக் நாலேஜ், பேசிக்கான கான்செப்ட் என்னன்னு தெரியணும். நம்பர் அனாலஜி ஆப்டிடியூட் நல்லா தரவாக இருந்தால் நம்பர் அனாலஜி பண்ணிடலாம். ஓகே, நம்பர் அனாலிசி மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி. படிக்கணும், ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. டைம் ஸ்டார்ட் now, குயிக்காக பண்ணுங்க. சம்திங் ரொட்டேஷனை பேஸ் பண்ணி திங்க் பண்ணுங்க. இங்க கொஸ்டினுடைய சாராம்சம் புரியுதா? இந்த இமேஜ் இப்படி மாறிடுச்சா, தென் இந்த இமேஜ் எப்படி மாறும், இதான் கொஸ்டின். ஜஸ்ட் லைக் தட் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதையும் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. அது போல ஆப்ஷன் ஏவா? 180 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா ஷேட் பண்ணியிருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் இது 90 டிகிரி ரொட்டேட்னா இப்படி, அகைன் ஒரு 90 டிகிரினா இப்படி. ஸோ தட் திஸ் ஒன் இப்படி மாறி நிற்குது. அப்போ இதுவும் 180 டிகிரி. பிளாக் கலரில் இருக்கிற இது பிளாக் ஷேடட் 90 டிகிரினா இப்படி கீழே, அகைன் ஒரு 90 டிகிரினா இப்படி மேலே இருக்கிறவன் கீழே வந்துடுவான். அந்த சென்ஸோட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். நவ் திஸ், இது என்ன? எல்லா பாலிகனுக்குள்ளேயுமே அகைன் ஒரு பாலிகன் இருக்கு ஒன்று. நீங்க ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ராம்பஸ் போல இருக்கு, உள்ள ட்ரையாங்கிள் இருக்கு, இங்க வெளியே ட்ரையாங்கிள் இருக்கு, உள்ள. அப்ப இது ராம்பஸ் இல்லை, இது வந்து ஸ்கொயர். அந்த ஸ்கொயரோட இன்னொரு ஃபார்ம் இங்க பெண்டகன் உள்ள எக்ஸகன். அப்ப இங்க வெளியே எக்ஸகன் உள்ள பெண்டகன் இருக்கணும். பேசுற சென்ஸ் இது ஒரு ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, உள்ள ட்ரையாங்கிள், தென் வெளியே ட்ரையாங்கிள், உள்ள அந்த ஸ்கொயர். அதே போல பெண்டகன் வெளியே இருக்கு, உள்ள எக்ஸகன் இருக்கு. நவ் வெளியே எக்ஸகன் இருக்கணும், உள்ள பெண்டகன் இருக்கணும். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். நீங்களா சொல்லி இருக்கணும், இந்நேரம் பார்க்கலாம். வாட் அபவுட் திஸ்? இது என்ன சொல்லுங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒயஸ்டட், பவர், பவர், வாட். இது சயின்ஸ் தெரியலன்னா கஷ்டமாச்சே. ஆமா, உண்மைதான். சயின்ஸ் வேணும், சயின்ஸ் தெரியணும். ஓகே, பெட்ரோல் கார், எலக்ட்ரிக், இது வந்து காமன் சென்ஸ். ரிஸ்ட் வாட்ச், ஃபிங்கர், நீலா, ரிங், ஈட், ring is right answer. Ring is right answer, not nail. Eat, ate. By bought. பரதநாட்டியம் தமிழ்நாடு, குச்சிப்புடி ஒடிசா, ஆந்திரா,
ஆந்திரா ஆந்திரா சாரி சார் ஆந்திரா ஆந்திரா குச்சிப்புடி. குச்சிப்புடி ஆந்திரா. terrestrial ant. Amphibians, frogs. ஃப்ராக்ஸ். frog. இது என்னது? சார் விஸ்கியா? டெரஸ்ட்ரியல்ஸ்னா என்னன்னு தெரியும் சார். நிலவாழ். டெரஸ்ட்ரியல்னா நிலவாழ். ஆண்ட் நிலத்துல வாழறது. ஆம்பிபியன்ஸ்னா இருவாழ்வி. நிலம் நீர். நிலம் நீர்ல வாழ்றது ஃப்ராக், தவளை. விஸ்கி டிஸ்டிலரி. பிரெட் Bakery. பேக்கரி. ஓகே. காக் ஹென். ஸ்டாக் Goose. புரியல. Goose. இது வந்து என்னன்னா பாலினத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே. வெஸ்ட் பெங்கால், கொல்கத்தா, மேகாலயா, ஷில்லாங். எஸ் ஆப்ஷன் ஏ ஷில்லாங் இஸ் ரைட் ஆன்சர். சார் ஸ்டாக்னா என்னங்க சார்? கான்டெம்பரரி ஹிஸ்டாரிக். ஸ்டாக்ன்றது ஒரு வகையான என்னது எக்ஸாக்டான தமிழ் மீனிங் என்னமா? மான்ல என்ன மான்? அது ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா? அதுக்கு ஆப்போசிட்ங்க சார். மேல் மான். ஓகே. இது வந்து என்னன்னா ஆப்போசிட் இன் த சென்ஸ் ஆண் பால் பெண் பால். ஆணை சொன்னா பெண்ணை சொல்லணும், பெண்ணை சொன்னா ஆணை சொல்லணும். அப்படி. சேவல் கோழி. ஆனா இது வந்து பெரும்பாலும் தெரியாது. லயன்றது பொத்தாம் பொதுவா இருக்கு. ஆண் சிங்கம், பெண் சிங்கம். கவுபுல் பசு எருமை, இல்ல பசு காளை, இப்படி அது போல வந்து பேசுறது தான் இது. இது வந்து என்னன்னா நம்மளால வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியலன்னா தெரியல, அவ்வளவுதான், சிம்பிள். கான்டெம்பரரி ஹிஸ்டாரிக். ஏன்சியன்ட்னா இங்க ஆப்போசிட் வேர்டு. கான்டெம்பரரினா இப்ப நடக்கிறது, தற்கால. ஹிஸ்டாரிக்னா பழசு. ஏன்சியன்ட்னா பழசு. மாடர்னா நவீன. வோல்ட் மீட்டர் வோல்டேஜ். மீட்டர்னா கரண்ட். மெஷரிங் எக்யூப்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஓகே. கார்னா பெட்ரோல். லோகோமோட்டிவ்னா கோல். ஆர்டிஃபேக்ட் மியூசியம். புக்ஸ் இன் லைப்ரரி. ஹார்ட் கார்டியாலஜிஸ்ட். போன். இது நமக்கு தெரியலன்னா தெரியல, அவ்வளவுதான். போனை பாக்குற மருத்துவர் யாரு? அப்ப இந்த டெர்மடாலஜிஸ்ட்னா ஓகே. அப்ப உங்களுக்கு புரியுதா என்ன சென்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு? அவ்வளவுதான். இதுக்கு மேல இருந்தா இது வந்து போர் அடிச்சிடும். ஒன்லி ஒன் கொஸ்டின் வில் ஆஸ்க் ஃப்ரம் ஹியர். ஓகே. பட் இதுல நம்பர் அனாலஜி தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா டெஃபினெட்லி இது வந்து தெரியணும். ஓகேவா? சரி, ஓகே, ஃபைன். கெமிஸ்ட்ரி நடத்த யார் படிச்சுட்டே இருக்கீங்க? மொத்தம் 6 கிளாஸ் முடிஞ்சிருக்கு. ஐ திங்க் ஸோ. ஜமுனா நடத்த படிச்சாச்சு. வாட் அபவுட் அபிராமி? சார் நான் இன்னும் படிக்கல சார். ஏமா? சார் நான் அதான் சார் இப்பதான் சார் இனிமேல் தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார். நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க. டைம்லாம் வந்து அப்படிலாம் இல்ல. ஓகே சார். ஸ்ருதி படிச்சாச்சா? கெமிஸ்ட்ரி இது வரையும் படிச்சாச்சா? இல்ல சார், புக் இன்னும் ரீட் சார், ரைட் ரீட் பண்ணிருக்கேன். எல்லாம் படிச்சாச்சுன்னா எல்லாமே தானே மீனிங். வாட் அபவுட் மணிமேகலை படிச்சாச்சா? ஏன் ஆர்ஆர்பி தானே இப்ப ஏம் வந்தீங்க? எப்ப படிப்பீங்க? இப்ப நான் வந்து டாஸ்க் கொடுக்க போறேனே, அனாலஜி ஒரு 1 hour போய் பிராக்டிஸ் பண்ணணும். இதான் டாஸ்க்.
ஆப்டிடியூட் ரீசனிங் நம்ம இலக்கு வந்து 55க்கு 55 வாங்கணும், வாங்க வச்சிருவேன். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம இது சாத்தியம் இல்லை. டாஸ்க் சொல்லிடுறேன். இல்ல எனக்கு வேர்ட் அனாலஜிலாம் தேவையில்லை, ஏன்னா வேர்ட் அனாலஜி யூ வில் நோ, அந்த இடத்துல தெரியும். வேர்ட் அனாலஜின்றது நீங்க எவ்வளவு படிச்சாலும் அது வந்து அது காமன் சென்ஸ் தான். ஹாக்கினா ஃபீல்டு, பேட்மிண்டன்னா என்ன, ஜப்பான்னா என்ன, கொரியானா என்ன, காயின்ஸை பேஸ் பண்ணி கேட்கலாம், கேபிட்டலை பேஸ் பண்ணி கேட்கலாம், தலைவர்களை பேஸ் பண்ணி கேட்கலாம், தேசிய மலரை பேஸ் பண்ணி கேட்கலாம். வேர்ட் அனாலஜி. லெட்டர் அனாலஜி சிம்பிளி ஏபிசிடி நம்பரிங், இதை வச்சு பார்க்கலாம். ஃபிகர் அனாலஜி காமன் சென்ஸ். பட் நம்பர் அனாலஜி அதுக்கு உங்க மூளை நல்லா வேலை செய்யணும். அப்ப நல்லா வேலை செய்யணும்னா ஹெவி ப்ராக்டிஸ் மஸ்ட். ஓகே, ஸோ YCT புக்ல இருக்கிற நம்பர் அனாலஜி மஸ்ட் ப்ராக்டிஸ் அட்லீஸ்ட் 30 minutes. 30 minutes நம்பர் அனாலஜி அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு இன்னைக்கான டாஸ்க். ஓகே, நாளைக்கு வரும்பொழுது நான் கேட்பேன். ஓகே, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாஸ்க் நம்ம முடிக்கணும்ல, நாளைக்கு வரும்போது நான் கேட்பேன். ஸோ அதை முடிச்சிடுங்க. கெமிஸ்ட்ரியில இதுவரையும் 6 டாபிக் முடிஞ்சிருக்கு. அதுல எனி 2 டாபிக் நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வரணும். நான் கொஸ்டின் கேட்பேன். எனி 2 டாபிக் நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வரணும். ஓகேவா? நைட் டைம் ரிவிஷன்ல மீட் பண்ணலாம். அகைன் 7 to 8:30க்கு சாரோடைய கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு இடையில கொஞ்சம் டைம் இருக்கு. இப்போ அகைன் ஒரு 2.5 மணி நேரம் கிட்ட டைம் இருக்கு. போயிட்டு கெமிஸ்ட்ரி நேற்று நடத்தந்து முந்தா நேற்று நடத்தந்து படிச்சிடுங்க. படிச்சாதான் கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? படிச்சிடுங்க. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ சார். நைட் டைம் ரிவிஷன் சப்ஜெக்ட் எதாவது சப்ஜெக்ட் வேணும்? எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? இட் இஸ் ரேண்டம் ரிவிஷன்ஸ். எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? ஆர்சிசி சார். ஆர்சிசி. ஓகே, குட். ஆர்சிசில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நாளைக்கும் பகல்ல ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் கிளாஸ் போடுறேன் ஜேடிஓக்காக. தென் ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. டெய்லியும் வந்து அப்படியே எல்லாமே இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா படிக்க முடியும், இல்லை கிளியர் பண்ண முடியும். ஓகே, பார்ப்போம். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம முடிச்சிடலாம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க. நோ சார். நோ டவுட். நோ டவுட். எந்த டவுட்டும் இல்லைல்ல? பாண்டிச்சேரியில ஆரோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காடு இருக்கு. ஆரோவில் 80 ஏக்கர். ஆரோவனம் 7 ஏக்கர். ஆரோவில் 80 ஏக்கர். ரெண்டுமே பாண்டிச்சேரியில இருக்கு. ஆரோவனம், ஆரோவில் 2 இருக்கு பாண்டிச்சேரியில. பட் ஆரோவில்ல ஒரு ஆளுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து என்னன்னா 1500. ஓகேவா? அது போக முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்றதுனால ஆரோவனம் மட்டும் போயிட்டு வந்தோம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட இங்க ஓஎம்ஆர்ல படூர்ல சீலா சாந்தா நாயர் IAS அரௌண்ட் 75+ ஏஜ் இருக்கிற ஒரு பெண்மணி. அந்த படூர்ல அந்த லேண்ட் வந்து என்னன்னா நாட்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அது வந்து பிளாட், வீடு மனை விற்கக்கூடிய பிளாட். எப்பயோ வாங்கி போட்டாங்களாம். 15 சென்ட். சும்மா இல்லை, 15 சென்ட்ன்றது அப்ராக்சிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா 6000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வரும். 15 சென்ட்ன்றது 6000 கிட்ட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 15 சென்ட் லேண்டுமே இப்போ காடு மாதிரி இருக்கு. காடுனா வந்து என்னன்னா வெல் ஆர்கனைஸ்டு ஃபாரஸ்ட், மனிதனால உருவாக்கப்பட்ட காடு. உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே வந்து மியோவாக்கி ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மியோவாக்கினா என்னன்னா அந்த மரங்களுடைய லென்த் எல்லாமே வந்து குட்டி குட்டியா இருக்கும். மாமரத்தோட மினியேச்சர். ஓகே, அது போல மினியேச்சர்ஸ் எல்லாமே மினியேச்சர். மியோவாக்கி காடுகள் உள்ள போகலாம், உள்ள நம்ம டிராவல் பண்ணலாம், அந்த காட்டுக்குள்ள எல்லாமே பண்ணலாம். அது வந்து ஒரு எப்படி சொல்ல, மறக்க முடியாத ஒரு இதுவா இருக்கு.
அந்த பழமையை விரும்புறவங்களுக்கு தெரியும். இன்னொன்று வந்து பார்த்தா யார் அங்கே போனாலும் அதை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது போல ஒரு ஃபீலிங். அந்த ஆரோவனத்தை பத்தி நான் அப்புறமா பேசுறேன். ஆரோவனம் போயிருக்கீங்களா யாராவது? எனக்கு நியர்பை தாங்க சார் அது. ஆரோவனம் ஆர் ஆரோவில்? ஆனா நான் போனது இல்லைங்க சார் ஒரு தடவை கூட. ஓகே. பட் போனாலும் நம்மள வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. பட் நாங்கள் போனது வந்து என்னன்னா எஜுகேஷனல் ரிலேட்டடாக போனதுனால எக்ஸ்பிளனேஷன் மட்டுமே வந்து ஒரு 3 hours போச்சு. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து காட்டி காட்டி இது என்ன செடி, இது எதுக்கு, அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து நல்லா இருந்தது. அதில் சுவாரஸ்யமான நிறைய தகவல்கள் வந்து இருந்தது. ஆரோவனத்தை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த படூர் இது வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு 10 minutes. ஆரோவனம் இன்னொரு நாள் யாராவது ஞாபகப்படுத்துங்க. இந்த இந்த இடத்துல வந்து ஒரு 3 விஷயம் வந்து நான் பிரமிப்பா பார்த்தேன். அந்த 15 சென்ட் லேண்டுக்குள்ள பாம்பு இருக்கு. பாம்பு இருக்குன்றது நமக்கும் தெரியுது. ஆனா யாரும் அடிக்கல. ஏன்னா அது வந்து அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் பண்ணப்பட்ட ஒரு இடமா மாறி நிக்குது. பாம்புகள் இருக்கு. இது என்னது, பச்சோந்தி நிறைய இருந்தது. 60 வகையான பட்டர்ஃப்ளை இருக்கு. இது மாதிரி எக்கச்சக்கமான ஒரு பல உயிர்கள் வந்து தங்கிட்டு போற ஒரு இடமா இருக்கு. அங்க வந்து என்னன்னா ஒரு பண்ணை வீடு, மரபு வீடு, இன்டர்லாக் பிரிக்கை பேஸ் பண்ணி இருக்கிற இது. நாங்க போன அதே நேரத்துல ஆர்கிடெக்ட் ஒரு 5 பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அதுல வந்து ட்ரை டாய்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பயோ டாய்லெட் மாதிரி ட்ரை டாய்லெட். அந்த டாய்லெட்டுக்கு வந்து என்னன்னா தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க சூர்யா ஒரு மூவில வந்து காட்டியிருப்பாங்க அந்த டாய்லெட்டை, விவசாய பேக்ரவுண்ட் இருக்கிற மூவி. அங்க வெறும் டாய்லெட் மட்டும் தான் போயிட்டு வரணும், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ட்ரை லீஃப் எல்லாம் வந்து போட்டுருவாங்க. போட்டு நம்ம இதுல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிப்பாங்க, டாய்லெட்ல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சிப்பாங்க. ட்ரை டாய்லெட், தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? அது வந்து ரியலா வந்து அங்க இருந்தது. அதை பக்கத்துலயே வந்து பார்த்தசாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல 15 வருஷமா இந்த ட்ரை டாய்லெட்டை தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தண்ணி யூஸ் பண்ணாத டாய்லெட். அப்ப அது எல்லாமே வந்து என்னன்னா உரமா மாறுது. ஹியூமனுடைய அந்த வேஸ்ட் எல்லாமே உரமா மாறுது. அது ஒண்ணு பார்த்தோம். அப்புறம் பயோகேஸ், மற்ற கிச்சன்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட், டாய்லெட்ல இருந்து வரக்கூடிய வேஸ்ட்டை கேஸா மாத்தி யூஸ் பண்ணிக்கிற அந்த பயோகேஸ் வந்து இருந்தது. ஓகேவா? இட்ஸ் அ லைவ் டெமோ. அப்புறம் வந்து என்னன்னா சோலார் குக்கர், தென் சோலார் பிளான்ட். அதுக்குள்ளேயே வந்து எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவா வந்து இருந்தது. ஹியூமனுடைய மனசுக்கும் சுத்தி இருக்கக்கூடிய என்விரான்மெண்டலுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு அப்படின்றத ஈஸியா வந்து உணர முடியுது. இப்ப நம்ம இங்க இருந்துகிட்டு மெடிடேட் பண்றோம், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோம், நோ நெவர். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும். பட் இதுவே வந்து ஒரு காட்டுக்குள்ள போய் நீங்க மெடிடேட் பண்றீங்க, இல்ல சும்மா உட்காரீங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஈஸியா உங்களால வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியும். ஒரு டிவைன் ஃபீலிங் வந்து ஆர்டிஃபிஷியலா உருவாக்கப்பட்ட காட்டுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஆர்டிஃபிஷியலா உருவாக்கப்பட்ட அந்த காட்டுல பயங்கரமான ஊதுவத்தி, ஒரு மரத்துல ஃபுல்லா ஊதுவத்தி தான். ஓகேவா? ரொம்ப அந்த ஸ்டோரியே வந்து எப்படின்னா, அந்த அம்மா வந்து என்னன்னா ஐஏஎஸ், ஒரு 5 கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து வேலை செஞ்சாங்க. டெல்லி கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், ஒரு 5 சிஎம் பார்த்தவங்க, 3 பிஎம் பார்த்தவங்க. ரொம்ப ஃபேமஸ். நீங்க எப்பயும் போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா சீலா நாயர் அவங்களுடைய பேர், சாந்தா சீலா நாயர். அவங்க செல்ல பிராணி 2 பேர் வந்து செத்துட்டாங்க. சொல்லுங்க ஸ்ருதி. யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் சார் அவங்க யூடியூப்ல அவங்க வந்து பிரபலம். பட் அவங்களோட வந்து என்னன்னா ஒரு 3 மணி நேரம் ரொம்ப சகஜமா சர்வசாதாரணமா உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரொம்ப வந்து பிரமிப்பா இருந்தது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, சுத்தாத நாடுகள் இல்லை, அங்க போய் கிடைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க, இந்த பழங்கால பொருட்கள். அதே போல ஒவ்வொரு கண்ட்ரியுடைய ரிவர் இருக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் ஏதோ ஒரு ரிவர் போய் பார்த்துருப்பாங்க. அந்த ரிவருடைய தண்ணி எடுத்துட்டு வந்து சேவ் பண்ணியிருப்பாங்க, சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய 2 நாய் வந்து இறந்து போச்சு.
இறந்து போன அந்த நாயை வந்து புதைக்கிறதுக்காக அந்த லேண்டுக்கு வந்து புதைச்சாங்க, அவங்க அப்பா வாங்கி போட்ட லேண்டு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லேண்டை ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் 2020 தான் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. வித்தின் 1 இயர்ல அந்த இடத்த வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஓகேவா, போர்வெல் போட்டு கிணறு வச்சு மழை தண்ணி சேகரித்து ஒரு பண்ணை வீடு கட்டி சிம்பிளாக சுற்றி வந்து தேவையான காய்கறி அது இது எல்லாத்தையும் போட்டு 2021 ரெடி. 2022 அது ரொம்ப பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்து க்ரோத் ஆகி முடிஞ்சிச்சு. அதுலேருந்து இப்போ வரையும் அரௌண்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அதை வந்து நிறைய பேர் போய் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடமா வந்து அங்கே இருந்தது. லேர்னிங் அது வந்து பெரிய ஒரு விஷயம். ஓகேவா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே ஆரோவணத்தை பற்றி சொல்லணும்னா ஆரோவணத்துலேயும் ஒரு ட்ரைனிங் நர்சரி பிஸ்னஸ் அதிகமாக வந்து பணம் பார்க்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து நர்சரி. நீங்கள் செடி விற்கிறது நம்ம வந்து நினைக்கிறோம் அது வந்து அதெல்லாம் வந்து என்ன லாபம் இல்லை, அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆன அந்த பிஸ்னஸ்லாம் வந்து ரொம்ப காசு வந்து அதிகமாக வந்து கொழிக்கக்கூடிய பிஸ்னஸ். நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாத இடம் அது. ஓகேவா, இந்த நர்சரியாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சரில் வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக வந்து மாற்றி விற்கிற இதுவாக இருக்கட்டும், நர்சரி ரிலேட்டடாக சில ட்ரைனிங் வந்து இருந்தது. ஓகேவா, ஆரோவணத்தில் ஒரு 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 இடம் எல்லா விண்மினி பூச்சியுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு மரம். நைட் டைமில் அந்த மரம் ஃபுல்லாக வந்து லைட் எரியிற மாதிரி இருக்கும், சீரியல் லைட் போட்ட மாதிரி. அந்த ஒரு மரத்தை பார்த்தது. தமிழ்நாட்டுடைய தேசிய மலர் வந்து செங்காந்தல். அந்த செங்காந்தல் மலரை வந்து அங்கே பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தா எப்படி விண்மினி பூச்சி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மரம் இருக்கோ, அதே போல் எல்லா பட்டாம்பூச்சியும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய மரம் இருக்குது. எல்லா பட்டாம்பூச்சியுமே வந்து அட்ராக்ட் ஆகி அங்கே வந்து வரும். அசோகா மரம், போலியான அசோகா மரம். இப்போ நம்ம பார்க்குற அசோகா வந்து இல்லை, போலியான அசோகா மரம். இன்னும் பிரமிப்பா இந்த பழைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பன் காட்டில் வந்து ஒளிஞ்சிட்டே இருந்தாலும் கண்டே பிடிக்க முடியாத ஒரு மேனா வந்து பார்த்துருப்போம். அந்த ஒரு பர்சன் வந்து சமைக்கும் பொழுது புகை வரும் இல்லையா, அப்போ புகை வந்தால் மாட்டிப்பாங்க. அப்போ புகையே வராமல் அத்தனை வருஷம் 36 வருஷம் காட்டுக்குள்ளே இருந்து எப்படி சமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கும் ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தோடைய இதில் வந்து நீங்கள் சமைச்சிங்கன்னா புகை வராது, சுத்தமாக வராது. ஈவன் அந்த மரம் ஈரமாகவே இருந்தாலும் அது புகையை வந்து கொடுக்காதுன்றாங்க. அது பிரமிப்பாக இருந்தது. இன்னொரு மரம் எல்லாமே வந்து வாயில நுழையாத பொட்டானிக்கல் நேம் இருக்குது, ப்ளஸ் தமிழ் நேமும் இருக்குது, எழுதி வச்சுருக்கேன். இஃப் பாசிபிள் ஐ வில் டெல். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாஸ். அந்த செடியில் வந்து பார்த்தா காட்டில் இருக்கிற அதே வீரப்பன் அகெயின் ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னா உப்பு இருக்காது, மிளகாத்தூள் இருக்காது, எப்படிங்க அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரத்துடைய இலைகளை அரைச்சி நீங்கள் எதை வேட்டையாடி வச்சுருக்கீங்களோ, அது மானாக இருக்கட்டும், முயலாக இருக்கட்டும், ஆடு மாடோ ஏதோ ஒன்று சாப்பிட போகிறீங்கன்னா அந்த உடம்புல அந்த அரைச்ச அந்த இழையை வந்து பேஸ்ட்டை வந்து போட்டுடுறாங்க. பேஸ்ட் ஃபுல்லாக வந்து போடும் பொழுது அதுக்கப்புறம் அந்த மாமிசத்தை சுட்டு சாப்பிட்றாங்கன்னா அந்த காரமும் உப்பு தன்மையும் வந்தது. அது என்ன ஏதுன்னே வந்து தெரியலன்னாங்க. சரி எல்லாம் புருடா விடுறாங்கன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் சாம்பிள் காட்டினாங்க. அதுதான் வந்து ஹைலைட்டாக இருந்தது. அதை எடுத்து பார்க்குறேன், அந்த இலைய அதில் ஒரு உரப்பு தன்மை இருந்தது. ஸ்மெல்லையே மிளகா நெடி அடிச்சுது. அந்த இலையில மிளகாய் நெடியும் உப்பு உவர்ப்பும் வந்து இருந்தது. அது வந்து நான் வந்து பிரமிப்பாக வந்து பார்த்த ஒரு இடமா இருந்தது. ஓகே, நிறைய விஷயம் வந்து பிரமிப்பாக இருந்தது. என்னால் எல்லாத்தையும் வந்து ரீகலெக்ட் பண்ண முடியல. எக்கச்சக்கமான திங்ஸ் இந்த சென்ஸ். எனக்கு நீங்கள் ஏதாவது கேட்டால் சொல்ல முடியும். இந்த பர்சன் அவர் பேர் வந்து என்னன்னா சிவபிரகாசம். அவர் தான் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அவருக்கு அவ்வளோ பொட்டானிக்கல் நேம் இருக்குது, ஆனால் 12th கூட பாஸ் ஆகலை, 10th கூட போகலை. முழுக்க 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 இயற்கை சார்ந்து. அவர் சொல்லும் போது ஒன்று என்னன்னா ஒரு 3 இடத்துல அழுதுட்டாரு. எந்த இடத்துல அழுதுட்டாருன்னா அந்த செடி செத்து போச்சுன்னு ஒரு இடத்துல பேசும்போது அழுதாரு. என்னையா செடி செத்ததுக்கெல்லாம் அழுறாங்க? அப்பதான் தெரிஞ்சது ரியல் கனெக்டிவிட்டி. செடி பேசும். அது உனக்கு புரியலன்னா நான் என்ன பண்ணேன், அந்த உணர்வு அப்படியே அந்த
அது ஒரு 8 ஏக்கர், பட் எங்களால் அவ்வளோ சுற்றி பார்க்க முடியல. ஒரு 3 மணி நேரம், சார் 2 மணி நேரம் தான் வந்து ரவுண்டு. மீதி ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ப்ராக்டிக்கல், சாரி தியரிட்டிக்கல் கிளாஸ் அதே ஆரோவணத்தில். செடி பேசும் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தா ஒரு செடி 10,000, ஒரு மூலிகை செடி 10,000 அழிஞ்சு வரக்கூடிய இனம். அந்த ஒரு செடி வந்து 10,000 கொடுத்து நான் வாங்கினேன், வாங்கி எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், காட்டுங்க. இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியாது, இந்த எமோஷனல்லாம் உங்களுக்கு தெரியாது. சரி, அந்த மனுஷன் செடி தான் அப்படி சொல்றாருன்னு பார்த்தா அந்த வார்த்தையை வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து கேட்ச் பண்ணாங்களான்னு தெரியல. எனக்கு இப்பவும் வந்து இருக்கு. எந்த இடம்னா, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல ஒரு மரவட்டை விழுந்து போனா என்ன பண்ணுவீங்க? ஒரு அருவருப்பா இருக்கும்ல. எங்களுக்கு அது கிடையாது. அதுவும் ஒரு உயிர். அழகா அதை எடுத்து கீழே வச்சுட்டு அங்க சாப்பிடுவோம். அந்த அளவு இயற்கையோட வந்து ஒன்றி போன ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது த ஃபீலிங் அது வந்து என்னன்னா அப்பதான் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? வெண்டைக்கால இருக்கிற பெரிய பெரிய ரகம் அதெல்லாம் உண்மையாவே வந்து என் லைஃப்ல பார்த்ததே இல்லை. அது வந்து சொரக்கான்னு நினைச்சோம், இல்லை அது வெண்டைக்காய். அதோட இது வந்து காட்டினாங்க நிறைய விஷயங்கள். நிறைய, அதாவது நிறையனா எந்த சென்ஸ்னா, சில மூலிகை இருந்தது. அந்த மூலிகை வந்து ஒரு 60 நாள் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா, 60 நாள் சாப்பிட்டுட்டு காட்டுக்குள்ள போனோம்னா பாம்பு கடிச்சாலும் தேள் கொட்டினாலும் நம்ம சாக மாட்டோம். அந்த ஒரு மூலிகையை காட்டி இது யூஸ்வலா வந்து அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்களாம். பெரிய பெரிய மலைகளுக்குள்ள போகும்போது அதை வந்து பண்ணுவாங்களாம். இதுவரையும் பாம்புகள் மட்டுமே நிறைய கொத்திருக்கு. அவர் ஒன்றும் மலை ஜாதியும் கிடையாது. அது இன்னொரு ஹைலைட். அவர் வந்து விவசாய குடும்பம். அவர் வந்து ட்ரைபல் கம்யூனிட்டி கிடையாது, விவசாய குடும்பம். விவசாய குடும்பம் எல்லாருமே வந்து இதெல்லாம் கத்துப்பாங்களான்னு கேட்டால் டெஃபினட்டா இல்லை. எல்லாம் பொட்டானிக்கல் நேமும் வந்து தெரியுது. விவசாயம் பண்றது வேற, இது வேற. ஒரு செடியுடைய இனம், சிற்றினம், பேரினம், குடும்பம், துறை, வகுப்பு, பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜில நம்ம வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஸோ அத்தனையுடைய செடியுடைய சிற்றினம், பேரினம்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹைபிஸ்கஸ், ரோசஸ், சைனசிஸ், மேஞ்சிஃபெரா இண்டிகா, இதை மாதிரி ஒரு 4-5 பேர் தான் தெரியும். ஆனா அவங்க 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 சொல்லி முடிக்கும் போது அவ்வளோ பேர் வந்து இருந்தது. அதை வந்து என்னால வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. ரியல் ரியல் ரியல். அதே மாதிரி வந்து என்னன்னா நாயை, அந்த அம்மா வந்து என்னன்னா எடுக்கிற சாப்பிடாம கொள்ளாம அவ்வளோ விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. ரொம்ப வந்து எக்ஸ்ட்ராடினரியான திங்ஸ், எக்ஸ்ட்ராடினரியான இது. அதுல வந்து என்னன்னா ஒரு வீடு கட்டுற லேண்டை இப்படிலாம் வந்து மாற்ற முடியுமா? நம்ம எல்லாம் பாக்குறோம் பைத்தியக்காரனும். அந்த இடத்துல போய் உட்கார்ந்தீங்கன்னா வந்து உங்களால அந்த ஃபீலை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒன் டைம் வந்து இதே மீட்டிங்ல தெய்வமும் இந்த டீம்ல வந்து இருக்காங்க, இயற்கை சார்ந்த இந்த டீம்ல. ஸோ அவங்க வந்து இலக்கியம் சார்ந்து ஒரு சொற்பொழிவு வந்து பண்ணாங்க. அப்போ சொன்னாங்க, சங்க இலக்கியத்துல வந்து அந்த பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிச்சு அந்த பையன்கிட்ட. அந்த பையன் வந்து இப்போ அவனுக்கான டர்ன், அவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ண ரெடியா இருக்கான். ஆனா அவன் வந்து ப்ரொப்போஸ் பண்ண மாட்டான். ஏன் மாட்டான்னா, ஒரு தங்கச்சிக்கு முன்னாடி எப்படி வந்து ஒரு அண்ணன் வந்து தான் காதலிக்கிற பொண்ணுகிட்ட ரொமான்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெக்கப்படுறான். எதுடா அவன் தங்கச்சி அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேக்குது. அவன் இப்படி திரும்பி அந்த ஒரு மரத்தை காட்டுறான், இது என் தங்கச்சி, இந்த மரம் என்னுடைய தங்கச்சி, ஸோ அதனால இது முன்னாடி நான் ரொமான்ஸ் பண்ண மாட்டேன், வா நம்ம வேற எங்கேயோ போகலான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அதே போல அந்த 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 ஆளு எல்லா இடத்துலையுமே அந்த எமோஷனல். தப்பு தவறி ஒரு செடியோட இலையை பறிச்சா அப்படி ஒரு கோவம் வந்தது, அன்பான ஒரு கோவம். இல்லை பறிக்காதீங்க, வேண்டாம். ஸோ ரியலி வந்து என்னன்னா இது மாதிரி மனிதர்களை வந்து பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். பட் வந்து அவங்களோட வந்து ஒரு அரை நாள் இல்லை ஒரு நாள் அந்த பழகி கத்துக்கிற அந்த வியூகம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஓகேவா? அரௌண்ட் அந்த ட்ரைனிங்ல வந்து 50 பேர், வேரியஸ் ஸ்ட்ரீம், படிக்காதவங்களும் இருந்தாங்க, நல்லா படிச்சவங்களும் இருந்தாங்க. எப்படி போனீங்க? இது வந்து வாலண்டியர்ஸ்மா, கிரீன் அம்பாசிடர்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் இருக்கிற வாலண்டியர்ஸ் குரூப் இருக்கு சென்னையில OMRல. ஸோ எங்க வேணாலும் நாங்கள் டூர் போய் நிறைய விஷயம் கத்துப்போம், கத்துக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஹோப்ஃபுல்லி நான் வந்து இப்போ என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறேன்னா, ஒரு மாடி தோட்டம், இப்போ இருக்கிற வீடு வாடகை வீடு, கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் ஒரு சொந்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. லோன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு.
ஸோ அந்த இடத்துல ஒரு மாடி தோட்டம் போடலாம் அப்படின்றது இருந்தது. ஆனா இப்ப ரொம்ப தீவிரமா இருக்கு. சார் இல்ல இந்த அந்த ஷீலா மேடம் அவங்களோட யூடியூப்ல நிறைய பாத்துருக்கு சார். யாருனாலும் நேர்ல போய் பார்க்கலாமா? ஷீலா மேம் பார்க்கணுமா? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க தென்காசி. தென்காசி. ஓகேவா? நாட் ஒன்லி ஷீலா மேம், இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த மாயாஜாலம் கோர்ஸ், சரண் அப்புறம் ஸ்ரீஜா 2 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீஜா ஃப்ரம் ஃபவுண்டேஷன் பேட்ச், சரண் ஃப்ரம் ஃபவுண்டேஷன் பேட்ச். ஸோ மாஸ்டர் பன்னீர் சார் வந்து நேத்து 500 பனை விதைகளை நட்டாரு. நேத்து நாங்க இங்க ஆமா பனை விதைகள் நேத்து நாங்க இங்க இருக்கிற அதே நேரத்துல அவங்க வந்து 500 பனை விதைகள் நட்டாரு. ஸோ வந்து என்னன்னா பன்னீர் சார் வந்து எனக்கு வந்து 2018 இருந்து தெரியும். பட் அவரு இப்ப கடைசி ஒரு 4 இயர்ஸா டெய்லி 3 வேளை சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. நிறைய எஜுகேஷனல் சப்போர்ட் வந்து கை மாத்தி விடுறாரு, வாங்கி கொடுக்குறாரு. ஸோ நான் வந்து என்னன்னா ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது நாட் ஒன்லி அது அந்த பர்பஸ்க்காக மட்டும் இல்லை. நான் ஜாயின் பண்ற எல்லா கோர்ஸ்லயும் மேக்சிமம் நான் ரெக்கமெண்ட் பண்ற எல்லா கோர்ஸும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல சொசைட்டில ஒரு அவங்க பண்ண சாதனை வந்து பெரிய அளப்பரிய சாதனையா வந்து இருந்தது. ஓகேவா? அதனால இப்ப இறையன்பு சார்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் எங்களால பார்க்க முடியும். இந்த சென்ஸ் வந்து என்னன்னா அந்த அளவு வந்து என்னன்னா அவரு எவ்வளோ சமூக பணி வந்து செஞ்சிருக்காரு அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. அவங்களோட நாங்க வந்து கனெக்ட் ஆனோம். இப்ப வந்து என்னன்னா உங்களால அதெல்லாம் வந்து ஈஸியா பண்ண முடியுமான்னு கேட்டா அதெல்லாம் கஷ்டம். இப்ப கிரீன் ரிலேட்டடா நீங்க பண்ணலாம். அடுத்தடுத்து நீங்க வந்து வந்து வில்லிங்கா இருக்கீங்கன்னா அது நீங்க தாராளமா உங்க ஊர்லயே பண்ணலாம். நீங்க பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த கனெக்டிங் தாட்ஸ்ன்னு வரும் இல்லையா, கனெக்டிங் டாட்ஸ், அது போல வந்து என்னன்னா எல்லா டாட்டுமே கனெக்ட் ஆகி இது போல ஆட்களை வந்து பார்க்க முடியும். ஷீலா நாயர் ஐஏஎஸ் யூடியூப்ல பிரபலம், ஓகே. பட் இதே போல ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்னன்னா பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்க எல்லாரும் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஓகேவா? சில மேம் பார்க்கலாம். பட் அதை விட நிறைய ஸ்பாட் எல்லாமே வந்து இருக்கு. யூ கேன் கோ, நீங்க போய் பார்க்கலாம், எல்லாம் கத்துக்கலாம், லேர்ன் பண்ணலாம். வாழ்க்கைன்றது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு கிளியர் பண்ணிட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் நிக்கிறது வந்து கிடையாது வாழ்க்கை. அதை தாண்டி வந்து ஒரு இயற்கையான ஒரு சூழலை வாழணும். அதுவும் வந்து வாழ்க்கையில சேர்றது தான். தற்சாப்பு வாழ்க்கையை நோக்கி வந்து ஓடணும். அப்ப அதை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். தற்சாப்பு வாழ்க்கையை நோக்கி ஓடுறத பத்தி, அதுவும் வந்து ஒரு வாழ்க்கை தான். இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அதை நோக்கி போகணும். எனக்கு வந்து இது வந்து புதிய அனுபவமா தான் இருந்தது. ஓப்பனா சொல்லணும்னா வந்து க்ரீனரியா வந்து மரம் நட்டு இருக்கும், அது போயிருக்கும், இது போயிருக்கும். பட் அந்த சூழலே வாழ்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்கு. அந்த சூழலே வாழணும். சிட்டியில இருக்கிறவங்களால வாழ முடியாதெல்லாம் சொல்றது தப்பு. உங்க மாடியிலேயே பயோ பந்தல், ஒரு பந்தல் போட்டு நிழல் வந்தா எப்படி இருக்குமோ அதே போல பயோ முழுக்க முழுக்க கொடிகளால நிரப்பப்பட்ட ஒரு பந்தல் போடுங்க. ஒரு குட்டியா ஒரு குடில் போடுங்க. ஒரு ஒரு கிரீனரி என்விரான்மெண்ட்ல உங்களால வந்து உருவாக்க முடியுமானா எஸ், டெஃபினட்டா வந்து உருவாக்க முடியும். அது என்னன்னு என்னால வந்து சொல்ல முடியல. அந்த ஒவ்வொரு இலைகளுக்குள்ளேயும் அவ்வளோ வாசம், மெய் மறந்து போகலாம். எல்லா பெர்ஃப்யூமும் தோத்து போயிடும் அந்த காட்டுக்குள்ள. சில இலைகளை வந்து அவங்களே பறிக்க சொன்னாங்க. இதை பறிச்சு வாசனை பண்ணி பாருங்க, உங்க லைஃப்ல வந்து இதை மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நான் அக்ரி பண்ணிக்கிட்டேன். ஒரு 3-4 இலை அதோட வாசனை நம்மளை வந்து எங்கேயோ கூட்டிட்டு போய் நிப்பாட்டுச்சு. அட இப்படிலாம் இருக்குமா? அதெல்லாம் வந்து ரியலி நல்லா இருந்தது. நேத்து முந்தின நாள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வந்து தேவி மேம் இதை மாதிரி போயிடுவாங்க. ஓகேவா? அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றாங்கன்னு தெரியல. கோயம்புத்தூர்ல ஒரு ஃபாரஸ்ட்க்கு போறாங்க. ஸோ லைஃப்ன்றது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லை, அதை கிராக் பண்றது மட்டும் கிடையாது. ஓகே? பாண்டிச்சேரி போனப்ப இன்னொரு பொண்ணு கீர்த்திகான்னு சொல்லிட்டு ரொம்ப யங்ஸ்டர் தான், அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, ஐடி வேலையை விட்டுட்டு. ஒரு 3 ஏக்கரோ 4 ஏக்கரோ. ஆனா அதுல வியாபாரம் நல்லா வருதான்னு கேட்டு நல்லாவே வருது. ஐடியில சம்பாரிச்ச அமௌண்ட்டை விட பல மடங்கு அமௌண்ட் எனக்கு கிடைக்குதுன்றாங்க. ஸோ இது அமௌண்ட் சார்ந்து இல்லை, இயற்கையை சார்ந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு தன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலை லீட் பண்றாங்க. டெஃபினட்டா நம்ம சாப்பிடாத பல விஷயத்த அவங்க சாப்பிட்றாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது.
வில்வம் இருக்கு இல்லையா, நம்ம வில்வம் அந்த பேர் வந்து நான் மறந்துச்சு. வில்வமே வந்து நமக்கு வந்து ஃபாரின் செடி தானா. அந்த வில்வத்துக்கான இந்தியன் செடி பேர் மறந்துச்சு. அந்த செடியில இருந்து ஒரு பழம் வரும். அந்த பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சோம் அப்படின்னா அது ஒரு காயகல்பம்னா என்னன்னா, வில்வம் ஒரு காயகல்பம், நெல்லிக்காய் ஒரு காயகல்பம். காயகல்பம்னா உங்களுடைய ஏஜை வந்து தள்ளி போடும், உங்க வாழ்நாளை நீட்டிக்க செய்யும். இதுதான் காயகல்பம். சில காயகல்பம் வந்து என்னன்னா உங்களுக்கு சாவே இல்லாம கொண்டுட்டு போறது. அதை பத்தி நான் பேச வரல, நான் இங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அப்ப நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஒரு பர்சன் சிவபிரகாசம், படிக்காத ஒரு ஆளு, காலையில இருந்து சாப்பிடவே இல்லையா. அது கடைசியா தான் சொல்றாரு, நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்றவன், ஒரு வேளை மட்டுமே சாப்பிட்றவர். மீதி நேரம்னா அந்த வில்வத்துடைய அந்த பழத்துடைய சாறு ஒரு நாள் விட்டு ஒரு நாள், அது வந்து அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ சத்து, அவ்வளோ ஒரு விஷயம். ரொம்பவே வந்து என்னன்னா பெரிய பெரிய வேல்யூ. ஓகேவா, அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து இப்போ நமக்கு புரியாது. ஒரு நோய், ஒரு கிரானிக் டிசீஸ் வரும்பொழுது அந்த வேல்யூஸ் வந்து புரியும். ஓகேவா, அப்புறம் நான் மட்டுமே வந்து செடி என் வீட்டுக்கு ஒரு 4 செடி வாங்கிட்டு வந்தேன், அங்க இருக்கிற மூலிகை செடி. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு ஒரு 20 செடி கிட்ட டொனேட் வாங்கி கொடுத்தேன். நம்ம பர்த்டே ஆனா வந்து டொனேட் பண்ணலாம், செடியை வந்து அங்க புதுசா வந்து நடுறதுக்கோ அது மாதிரி டொனேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி நம்ம வந்து வாங்கி எடுத்துட்டும் வரலாம். ஓகேவா, இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஓகேவா, பர்சனலா சொல்றேன், அது உங்களுக்கு எந்த அளவு புரியும்னு எனக்கு தெரியல. ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி அமௌண்ட், லிட்டரலா சொன்ன 1500 இருந்தது என்னுடைய பேங்க் பேலன்ஸ். மினிமம் பேலன்ஸ் வந்து 5000 மெயின்டைன் பண்ணணும் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு. 1500 தான் இருந்தது. பட் அந்த 1500 இருங்கம்மா, இது வரையும் பண்ணது ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை.